காலையிலேயே யார் முகத்தில் முழிச்சேனோ தெரியல, நாளே நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஆகிடுச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சி வாசு தண்ணியெல்லாம் போட்டு கோலம் போட்டு பால் அடுப்பில் வச்சு எனக்கும் பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டேன். அப்புறமா சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று ஹஸ்பண்ட் கொஞ்சம் சந்தையிலேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க, இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அப்புறமா அன்றைக்கி பருப்பு குழம்பு வைக்கலான்னு சொல்லி குக்கரில் வச்சேன். அப்படியே தண்ணியெல்லாம் கொட்டிட்டேன். சம்பவம் நம்பர் 1. இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை வச்சுட்டு இந்த கோவக்காய் கட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்தேன்னு நினச்சேன். வீடியோவும் கட் ஆகிடுச்சு, வீடியோவும் ரெக்கார்ட் ஆகலை. சம்பவம் நம்பர் 2. அப்புறம் அதையும் அப்படியே 65 பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு குழம்புக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்ப தாளிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. டைமில் பார்த்தா கடுகு முடிஞ்சிடுச்சு. நானும் வாங்குறதுக்கு மறந்துட்டேன். சம்பவம் நம்பர் 3. அதுக்கப்புறமா போய் கடுகு வாங்கிட்டு வந்து குழம்பும் தாளிச்சாச்சு. அப்புறமா சம்பவம் நம்பர் 4. ஹஸ்பண்டோட டிஃபனுக்கு பேக் பண்ணும்போது எப்போவும் ஒழுங்காக தான் வைப்பேன். இன்றைக்கி சாப்பாடையும் கொட்டிட்டேன். அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து ஹஸ்பண்டுக்கும் அனுப்பி விட்டு அப்புறம் நானும் விவினும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டோம்.